Hello students, welcome to Mahesh IAS Academy. இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் சப்ஜெக்டில் பிளாஸ்டிக் அனாலிசிஸ் ஆர் டிசைன் ஆஃப் பிளாஸ்டிக் செக்ஷன். ஸோ இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுலேயே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே இருக்குது, அதையுமே காட்டுறோம் பாருங்கள். ஸோ டோட்டலாக 18 கொஷின்ஸ் வரைக்குமே இது வரைக்கும் டோட்டல் டிஎன்பிசி ஹிஸ்ட்ரியிலேயே டோட்டலாக 18 கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அந்த 18 கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் தியரியுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தியரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த டோட்டல் 18 கொஷின்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் லாங் வீடியோ மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் திருப்பி போய் தனியாக வந்து உட்காந்து இந்த சாப்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே கான்செப்ட்டுமே கவர் பண்ண போகிறோம். அதே மாதிரி டோட்டலாக இது வரைக்கும் பிளாஸ்டிக் அனாலிசிஸ்லேருந்து ப்ரீவியஸாக கேட்ட 18 கொஷின்ஸுமே என்னென்னா ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிளியர்? ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு நான் தியரி பார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எலாஸ்டிக் ஸ்டேஜில் ஒரு பீம் வந்து ஃபுல்லி பிளாஸ்டிக் ஸ்டேஜுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இங்கே டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெஸ் டயக்ராம். கிளியர்? ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. டீன்ற ஒரு கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஸ் செக்ஷன் நீங்கள் லோட் ஆக்ட் ஆகும்போது, அதாவது இந்த பீமில் லோட் ஆக்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா பீம் வில் பி சப்ஜெக்டட் டு பெண்டிங். பெண்டிங்கை தான் நம்ம ஃப்ளெக்ஷரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெண்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு நமக்கு வரக்கூடிய ஸ்டேஜ் என்னென்னா எலாஸ்டிக் ஸ்டேஜ். இன்னும் லோடு இன்க்ரீஸ் பண்ண ஜாஸ்தி பண்ண என்ன ஆகுனா லாஸ்ட்டாக வரக்கூடியது தான் ஃபுல்லி பிளாஸ்டிக் ஸ்டேஜ். லோடு இன்க்ரீஸ் பண்ணும்போது எலாஸ்டிக்லேருந்து நமக்கு ஃபுல்லி பிளாஸ்டிக் ஸ்டேஜுக்கு வந்துடும். அதுக்கு மேலாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, சரிங்களா? ஃபுல்லி பிளாஸ்டிக் ஸ்டேஜ் அட்டைன் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அது கிட்டத்தட்ட கொலாப்ஸ் மாதிரி தான். ஸோ இங்கே பாருங்கள், 2 ஆக்சஸ் இருக்குது. ஸோ இந்த டயக்ராமில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 ஆக்சஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் ஆக்சஸ் வந்து எலாஸ்டிக் ஸ்டேஜை ரெஃபர் பண்ணுவோம். ஈக்குவல் ஏரியா ஆக்சஸ் வந்து ஃபுல்லி பிளாஸ்டிக் ஸ்டேஜை ரெஃபர் பண்ணுவோம். ஸோ ஃபுல்லி பிளாஸ்டிக் ஸ்டேஜ்னால் நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஈக்குவல் ஏரியா ஆக்சஸ். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் படித்தது எல்லாமே சென்ட்ரல் ஆக்சஸ் தான் படிச்சிருப்பீங்க. பட் இந்த சாப்டரை பொறுத்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவல் ஏரியா ஆக்சஸ். இந்த வேர்ட்லேயே இருக்குது பாருங்கள், ஈக்குவல் ஏரியா அப்படின்ட்டு. அப்போனா மீனிங் என்னென்னா இந்த ஆக்சஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த ஆக்சஸ்க்கு மேலே உள்ள கிராஸ் செக்ஷன் ஏரியா A/2 இருக்கணும், கீழே உள்ள கிராஸ் செக்ஷன் வந்து A/2 இருக்கணும். அப்போனா அந்த கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கணும், கரெக்டாக டோட்டல் ஏரியாவை பாதியாக பிரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போனா தான் அது ஈக்குவல் ஏரியா ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளியருங்களா? அண்ட் இந்த ஸ்லைடில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட வேரியேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எலாஸ்டிக் ஸ்டேஜ்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் லீனியராக இருக்குங்களா? இது எலாஸ்டிக் ஸ்டேஜ். அதாவது சென்ட்ரல் ஆக்சஸ் கிட்ட ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு 0. அதுக்கு மேலே கம்ப்ரெஷன் ஆகும், கீழே டென்ஷனாக இருக்கும். எப்போ கம்ப்ரெஷன் எப்போ டென்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலி சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு லோடு டவுன்வோர்ட் ஆக்ட் ஆகும்போது நமக்கு டாப்பில் வந்து எப்போவுமே கம்ப்ரெஷன் ஆக்ட் ஆகும். ஃப்ளெக்ஷரல் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்ரெஷன், சரிங்களா? பாட்டமில் வந்து ஃப்ளெக்ஷரல் டென்ஷன். அப்படியே இப்போ ஃபுல்லி பிளாஸ்டிக் ஸ்டேஜுக்கு வாங்க. ஃபுல்லி பிளாஸ்டிக் ஸ்டேஜ் வரும்போது பார்த்திங்கன்னா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் இருக்குது, இங்கே நமக்கு டென்ஷன் இருக்குது. பட் ஆக்சஸ் வந்து பாருங்கள் எங்கே இருக்குது, அதாவது ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் எங்கே நடக்குது பாருங்கள், ஈக்குவல் ஏரியா ஆக்சஸ் கிட்ட தான் நமக்கு கம்ப்ரெஷன்லேருந்து டென்ஷனுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது ஸ்ட்ரெஸ்ஸு. அண்டு வேரியேஷனுமே பாருங்கள், ஈக்குவல் ஏரியா ஆக்சஸ்க்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள், கீழே ஒரு ரெக்டாங்கிள். வெராஸ் எலாஸ்டிக் ஸ்டேஜில் அப்படி கிடையாது. சென்ட்ரல் ஆக்சஸ் மேலே ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கு கீழே இன்னொரு ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி இருந்தது. கிளியருங்களா? இவ்வளோ தான். இது ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான். இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கொஷின் வந்து கேட்கல. ஸோ கொஷின் ஏரியாவும் நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக. இது ஜஸ்ட் கான்செப்டுக்காக தான், சரிங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட்டு கிராஸ் செக்ஷன்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ எத்தனை கிளாஸாக பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 கிளாஸாக பிரிக்கிறாங்க. பிளாஸ்டிக், காம்பேக்ட், செமி காம்பேக்ட், அதே மாதிரி ஸ்லெண்டர். செமி காம்பேக்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம், நான் காம்பேக்ட். கிளியர்? ஸோ பிளாஸ்டிக்கை கிளாஸ் 1ஆகவும், காம்பேக்டை கிளாஸ் 2ஆகவும், செமி காம்பேக்ட் ஆர் நான் காம்பேக்டை கிளாஸ் 3ஆகவும், ஸ்லெண்டரை கிளாஸ் 4ஆகவும் நம்ம பிரிக்கிறோம். மொத்தம் 4 வகையாக பிரிக்கிறோம். ஸோ இந்த பிளாஸ்டிக் செக்ஷன் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்கள் பிளாஸ்டிக் அனாலிசிஸ் டிசைனில் எல்லாத்துலேயும் இது தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் இதை யூஸ் பண்ணுவோன்னா, ஸோ இந்த பிளாஸ்டிக் செக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் மூமெண்ட்டை அட்டைன் ஆயிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொட்டேஷனுமே என்ன ரிக்வயர்டோ அது கம்ப்ளீட்டாக ரொட்டேஷனுமே இருக்கும். ஸோ வேறஸ் காம்பேக்ட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மூமெண்ட்டை அட்டைன் பண்ணுவோம், பட் ரொட்டேஷன் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சஃபிஷியண்ட்டாக இருக்காது, இன்அடிக்குவேட் இருக்கும், சரிங்களா? ஸோ சஃபிஷியண்ட்டாக வந்து ரொட்டேஷன் இருக்காது பிளாஸ்டிக் ஹிஞ்சு ஃபார்ம் ஆகிறதுக்கு. வேறஸ் செமி காம்பேக்ட் வாங்க.
செமி காம்பேக்ட்டுக்குமே அதே மாதிரி ஸ்லெண்டருக்குமே ஒரு காமன் என்னென்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மூமெண்ட்டை விட கம்மியாக தான் அட்டைன் ஆகும். ஸோ செமி காம்பேக்டில் வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ் அட்டைன் ஆகும், வேறஸ் ஸ்லெண்டரில் ஈல்டு ஸ்ட்ரெஸ் கூட அட்டைன் ஆகாமல் லோக்கல் பக்லிங்னால் வந்து நமக்கு ஃபெயில் ஆகும். கிளியர்? இவ்வளோ தான். ஸோ இதை நீங்கள் டயக்ராம் மாதிரி பார்த்தாலுமே இன்னும் புரியும். ஸோ பிளாஸ்டிக் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இங்கே டயக்ராம் பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸில் அப்ளைட் மூமெண்ட்டு, ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் ரொட்டேஷன் இருக்குங்களா. இந்த அப்ளைட் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிளாஸ்டிக் மூமெண்ட்டை விட ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா எதர் காம்பேக்டாக இருக்கலாம் இல்லை பிளாஸ்டிக்காக இருக்கலாம். இந்த ரெண்டுத்தில் தான் ஏதாவது ஒன்று. பிளாஸ்டிக்னு வரும்போது ரொட்டேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், தீட்டா வேல்யூ வந்து லார்ஜராக இருக்கும். வேறஸ் காம்பேக்ட்னு வரும்போது தீட்டா வேல்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, அந்தளவுக்கு பெருசாலாம் இருக்காது. நெக்ஸ்ட் வாங்க செமி காம்பேக்ட், அதே மாதிரி ஸ்லெண்டருக்கு வாங்க. ஸ்லெண்டர் செமி காம்பேக்ட்லாம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஸ்லெண்டர் செமி காம்பேக்ட் வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை விட ஜாஸ்தியாக இருக்குது. ரொட்டேஷன் ஆப்வியஸாக கம்மி தான், லோக்கல் பக்லிங்னால ஃபெயில் ஆகும். ஸ்லெண்டர் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈல்டு மூமெண்ட்டை கூட அட்டைன் ஆக மாட்டேங்குது ஸ்லெண்டர். இவ்வளோ தான். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ரொட்டேஷன், ஒய் ஆக்சிஸ் அப்ளைட் மூமெண்ட். இந்த அப்ளைட் மூமெண்ட் வந்து பிளாஸ்டிக் மூமெண்ட்டை விட எந்த கேஸில் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு அதே மாதிரி காம்பேக்டில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பிளாஸ்டிக் அண்ட் காம்பேக்டில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பிளாஸ்டிக் வரும்போது ரொட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், வேறஸ் காம்பேக்ட்னு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரொட்டேஷன். அதாவது ஒய் வேல்யூ, அதாவது எக்ஸ் வேல்யூ பாருங்கள், ரொட்டேஷன் பாருங்கள், தீட்டா 2 விட கம்மியாக தான் இருக்குது. தீட்டா வந்து பார்த்திங்கன்னா தீட்டா 2 விட கம்மியாக இருக்குது, வேறஸ் இங்கே வந்து தீட்டா வந்து ஜாஸ்தியாக இருக்குது தீட்டா 2 விட. அவ்வளோதான், சிம்பிள். அண்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா மூமெண்ட் வந்து எம்பி விட ஜாஸ்தியாக தான் இருக்குது, எம்பி விட ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ செமி காம்பேக்ட்னு வரும்போது இந்த இடத்துல ஈல்டு மூமெண்ட்டு தான் அட்டைன் ஆகும். சரிங்களா, லோக்கல் பக்கிங்னால ஃபெயில் ஆகும். இந்த இடத்துல ஸ்லெண்டரில் வந்து ஈல்டு மூமெண்ட்டை விட கம்மியாக இருக்கும். சரி, மூமெண்ட் அப்ளைட் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈல்டு மூமெண்ட்டை விட கம்மியாக தான் இருக்கும். இவ்வளோ தான் இந்த டயக்ராம். அந்த டயக்ராமை தான் இங்கே தியரி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலுமே கேட்கல. இதெல்லாமே உங்களுக்கு பிளாஸ்டிக் அனாலிசிஸோட பேஸ் கான்செப்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். கிளியருங்களா? இந்த அப்கமிங் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த கொஷின்ஸுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, யார் வேணால் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்னு ரொம்ப டஃப்பு, ஸோ ஆன்சரை பண்ண முடியாது அப்படின்ற மைண்ட் செட்லாம் வேணாம், ரொம்ப ஈஸி தான். அந்த நான் கொஷின்ஸே எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் கொஷின்ஸ் வேறு ரிப்பீட்டடாக வேறு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஒரு சில கான்செப்ட்ஸு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஷேப் ஃபேக்டர், ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி 2 வாட்டி கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொலாப்ஸ், அதாவது பிளாஸ்டிக் மூமெண்ட் ஒரு கொலாப்ஸ் லோடுன்னு கேட்பாங்க. அதில் ப்ராப்ட் கேன்டிலிவர் பார்த்திங்கன்னா அதுவுமே 2 வாட்டி கேட்டிருக்காங்க. எந்தெந்த இயரில் கேட்டிருக்காங்கன்றதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் நடத்தும் போதே. ஸோ இங்கே பாருங்கள் பிளாஸ்டிக் ஹிஞ்சு. ஸோ பிளாஸ்டிக் ஹிஞ்சுனால் என்ன அப்படின்றதான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்ஃபைனைட் ரொட்டேஷன் எங்கே அக்கர் ஆகுதோ, சரிங்களா, வேர் கான்ஸ்டன்ட் மூமெண்ட், அந்த கான்ஸ்டன்ட் மூமெண்ட்டை தான் நம்ம பிளாஸ்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கெல்லாம் அக்கர் ஆகுதோ அங்கே நம்ம பிளாஸ்டிக் ஹிஞ்சு வந்து ஃபார்ம் பண்ணுறதை பார்க்க முடியும். கிளியருங்களா? ஸோ பிளாஸ்டிக் ஹிஞ்ச் மீன்ஸ் yielding zone where infinite rotation takes place and constant restraining moment or plastic moment develops. ஸோ பிளாஸ்டிக் மூமெண்ட்டும் டெவலப் ஆகும், ரொட்டேஷனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி, ரொட்டேஷனுமே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ இந்த ரெண்டுமே இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம பிளாஸ்டிக் ஹிஞ்ச் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிளியருங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த பிளாஸ்டிக் ஹிஞ்ச் வந்து எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்றது, அதாவது லொக்கேஷன். பிளாஸ்டிக் ஹிஞ்சுனால் என்னென்னு தெரிஞ்சிச்சு, இன்ஃபைனைட் ரொட்டேஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் ரெஸ்ட்ரைனிங் மூமெண்ட் ஆர் ஃபுல்லி பிளாஸ்டிக் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் பிளாஸ்டிக் ஹிஞ்சுனா. ஸோ அந்த பிளாஸ்டிக் ஹிஞ்ச் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அண்டர் த கான்சன்ட்ரேட்டட் லோட். இப்போ சப்போஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல கான்சன்ட்ரேட் லோடு இருக்குன்னா, ஸோ இந்த கான்சன்ட்ரேட்டட் லோடு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு பிளாஸ்டிக் ஹிஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வாங்க, இப்போ ஃபிக்ஸட் பீம்னு எடுத்துக்கோங்க, இல்லை இந்த மாதிரி கேன்டிலிவர் பீமே எடுத்துக்கோங்களேன். ஃபிக்ஸட் சப்போர்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல பிளாஸ்டிக் ஹிஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகும். கிளியர்? நெக்ஸ்ட், அட் த பாயிண்ட் ஆஃப் ஜீரோ ஷியர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஆப்வியஸாக மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அக்கர் ஆகும். அந்த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டை தான் நம்ம பிளாஸ்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நமக்கு ஷியர் வந்து 0 ஆகும். நெக்ஸ்ட் வாங்க, எங்கெல்லாம் கிராஸ் செக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துலையுமே பிளாஸ்டிக் ஹிஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகும்.
இது ஏன் சார் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஸோ இண்டிபெண்டன்ட் மெக்கானிசம் ஆகட்டும் இதெல்லாமே வரும் பின்னாடி. சரிங்களா? அதுக்கெலாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஹிஞ்ச் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் கொலாப்ஸ் லோட் ஆகட்டும், அதே மாதிரி பிளாஸ்டிக் மூமெண்ட் வேல்யூலாம் டிஃப்ரெண்ட் பீம்ஸ்க்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின் கேட்டதில்லை. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, இருங்க இதை கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் ஆகலை. சரி, நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த பிளாஸ்டிக் ஹிஞ்சுனா என்ன அப்படின்றது 2023 ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. 2023 பிளாஸ்டிக் ஹிஞ்சுனா என்ன அப்படின்றதே ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கர்வேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி ஆர் ரொட்டேஷன் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வாங்க, ஹிஞ்சு லென்த்து. எதோட ஹிஞ்சு லென்த்து? பிளாஸ்டிக் ஜோன் ஆர் எலாஸ்டோ பிளாஸ்டிக் ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஹிஞ்சு ஜோன், அதாவது இப்போது ஒரு பீம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது இந்த மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோடு ஆக்ட் ஆகும்போது சப்போஸ் கான்சன்ட்ரேட்டட் லோடு ஆக்ட் ஆகுனா கண்டிப்பாக பெண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக் ஹிஞ்சு மாதிரி ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஃபுல்லாகவே ஈல்ட் ஆகிடுச்சு. இந்த ஜோன் ஃபுல்லாகவே ஈல்ட் ஆகிருக்கு. கிளியருங்களா? இந்த ஜோனோட லென்த் எவ்வளோ அப்படின்றதான் கேட்குறாங்க. இந்த ஜோனோட லென்த் எவ்வளோ? கான்சன்ட்ரேட்டட் லோடு ஆக்ட் ஆகும்போது நமக்கு L/3 வரும். கான்சன்ட்ரேட்டட் லோடு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஆக்ட் ஆகும்போது L/3. இந்த கொஷின் வந்து 2018 கேட்டிருக்காங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு, கான்சன்ட்ரேட்டட் லோடு. இன்னும் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வச்சு கேட்கல. ஒருவேளை யூடிஎல் லோடாக இருக்குன்னா அப்போ வந்து ஹிஞ்ச் லென்த் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா L/√3. இது வந்து எக்ஸ்பெக்டட் கொஷின். L/√3ன்றது எக்ஸ்பெக்டட் கொஷின். ஸோ இதுதான் நம்ம பிளாஸ்டிக் ஹிஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். பிளாஸ்டிக் ஹிஞ்சு. ஸோ இந்த ஜோன் இருக்குல்ல, இதுதான் பிளாஸ்டிக் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். கிளியருங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் ஷேப் ஃபேக்டர். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம். நான் சொன்னல ரிப்பீட்டடாக கேட்டாங்கன்னு கொஷின். ஸோ இந்த ஷேப் ஃபேக்டர் ஃபார்முலா தான் 2 வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 கேட்டிருக்காங்க, 2018 ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ ஷேப் ஃபேக்டர்ன்றது என்னென்னா, இட்ஸ் a ரேஷியோ ஆஃப் பிளாஸ்டிக் மாடுலஸ் ஆஃப் த செக்ஷன் டு எலாஸ்டிக் மாடுலஸ் ஆஃப் த செக்ஷன், தட் இஸ் ZP டிவைடட் பை ZE. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே எலாஸ்டிக் மாடுலஸ் ஆஃப் செக்ஷன். அதாவது நம்ம Z இஸ் ஈக்குவல் டு I/Y மேக்ஸ்லாம் எழுதுவோம். கரெக்டுங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே எலாஸ்டிக் மாடுலஸ் செக்ஷன் கீழே வரும். பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் வந்து நீங்கள் இந்த சாப்டரில் தான் படிக்க போகிறீங்க. பிளாஸ்டிக் அனாலிசிஸில் மட்டும்தான் இந்த கான்செப்ட் வரும், ZPன்றது. இந்த ZP வேல்யூ ரெக்டாங்குலருக்கு என்ன அப்படின்றது ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. ரெக்டாங்குலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா BD²/. ஸோ BD²/4 2 8 அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ டினாமினேட்டரில் என்ன வரும்ன்றது தான் கேள்வியே. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ZPன்றது எப்படி கால்குலேட் பண்ணணும், நான் ஈக்குவல் ஏரியா ஆக்சஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னா இது டெப்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவல் ஏரியா ஆக்சஸ்ஸு எங்கே இருக்கும்? ஈக்குவல் ஏரியா ஆக்சஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏரியா, டோட்டல் ஏரியாவை பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் ZP எழுதும்போது என்ன பண்ணணுன்னா, ஸோ இந்த இடத்துல சப்போஸ் இது செக்ஷன் 1, இது செக்ஷன் 2 எடுத்துக்கோங்க. ஸோ ஏரியா ஆஃப் செக்ஷன் 1, அதே மாதிரி அதோட சென்ட்ராய்டு இருக்கும்ல, Y1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் A2 அதோட சென்ட்ராய்டு. கிளியர்? ஸோ A1ம் A2வும் எப்போவுமே காமன் தான். அதாவது டோட்டல் ஏரியா பை 2 அப்படின்னு சொல்லுவோம். A1ன்றது என்னது? A1ன்றது டோட்டல் ஏரியாவில் பாதி தானே. அதே மாதிரி A2வுமே பார்த்திங்கன்னா டோட்டல் ஏரியாவில் பாதி. அதனால் அதை காமன் எடுத்துட்டேன். ரிமைனிங் Y1. ஸோ Y1 Y2வுமே ஈக்குவல். அது எவ்வளோ இருக்குன்னா D/4 இருக்கும். D/4. ஏன்னா இது வந்து D/2. D/2ல் தானே பாதி, D/4. ஸோ அப்போ D/4 ப்ளஸ் D/4. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? குவார்ட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? ஏரியாவும் போட்டுருங்க. BDன்றது டோட்டல் ஏரியா, அதில் பாதி, இது வந்து ஆஃபு. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா BD²/4 வருது. ஸோ டினாமினேட்டரில் 4. ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கான்செப்ட் வேறு கற்றுக்கிட்டீங்க. அதாவது ZP எப்படி கால்குலேட் பண்ணும், அதுக்கான பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்றதும் கற்றுக்கிட்டீங்க. அதே மாதிரி ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு ZP வேல்யூ எவ்வளோ அப்படின்றதையும் கற்றுக்கிட்டீங்க. ஷேப் ஃபேக்டர் ஃபார்முலாவும் தெரிஞ்சிச்சு. இத்தனை விஷயம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாமே கிளியர் பண்ணிடுறேன். 2023 கேட்டிருக்காங்க,
2018லையுமே கேட்டிருக்காங்க. இதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் மாதிரி சொல்லணுன்னா, சரிங்களா, டெஃபினிஷன் மாதிரி சொல்லணுன்னா எப்படி சொல்லலான்னு பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரேஷியோ ஆஃப் பிளாஸ்டிக் மூமெண்ட் டு ஈல்டு மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது எம்பி பை எம்ஒய்னு சொல்லலாம். ஸோ நமக்கு தெரியும் எம்பின்றது எஃப் இன்ட்டு ஜெட் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பீங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டரில். அதே தான் இங்கேயும். எஃப்ஐ கேன்சல் ஆகிடும், ZP பை ZE தான் வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் நான். கிளியருங்களா? ஸோ ரொம்ப ஈஸி டாபிக் தான் ஷேப் ஃபேக்டர். ஸோ ஷேப் ஃபேக்டர் டெஃபினேஷனை பேஸ் பண்ணி இப்போ கான்செப்டை பார்த்தோம். இது இல்லாமல் டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷன்ஸ்க்கு ஷேப் ஃபேக்டர் வேல்யூ எப்படி இருக்கும், எப்படி வேரி ஆகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்த ஸ்லைடில். அதுவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்காங்க கொஷின்ஸு. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட் என்னென்னா, ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் பைஹேட் பண்ணிக்கோங்க. லோட் ஃபேக்டர். ஸோ இதோட சிம்பிள் வந்து Q தான். மோஸ்ட்லி ஜென்ரலாக எல்லா ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்லையுமே Qன்னு தான் கொடுத்துருக்காங்க லோட் ஃபேக்டர். ஸோ இதில் எஸ்ன்றது ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. மேலே ஷேப் ஃபேக்டர்னு பார்த்தீங்களா, அதுதான் எஸ். ஸோ அந்த எஸ் இன்ட்டு எஃப். ஸோ ஷேப் ஃபேக்டர் இன்ட்டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டிங்கன்னா அதுதான் லோட் ஃபேக்டர். ஸோ பிளாஸ்டிக் அனாலிசிஸில் தான் இந்த லோட் ஃபேக்டர்ன்ற டேர்மே நீங்கள் பார்ப்பீங்க. இதுவுமே கேட்டிருக்காங்க. எப்போ கேட்டிருக்காங்கன்னா 2018 கேட்டிருக்காங்க இந்த கொஷின். 2018 ஏஇ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நான் இயர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. திருப்பி நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் வேணால் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் கேட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் பார்த்தோம் ஷேப் ஃபேக்டரோட பேசிக் டெஃபினேஷன் ஆர் ஃபார்முலா, தட் இஸ் S ஈக்குவல் டு ZP பை ZE அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் டிவைட் பை எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் அப்படின்ட்டு. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் க்ராஸ் செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள், டைமண்டு, ட்ரையாங்கிள், சர்க்குலர், ஹாலோ சர்க்குலர், ஐ செக்ஷனா, H செக்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் ஃபேக்டர் வேல்யூஸுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த டேபிளில். இதில் எஸ்பெஷலி ஹைலைட்டட் என்னென்ன ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கானோ அது எல்லாமே ப்ரீவியஸாக கேட்ட கொஷின்ஸ். ரெக்டாங்கிள், சர்க்குலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2019 கேட்டிருக்காங்க. இது 2019 கேட்டிருக்காங்க ஏஇ எக்ஸாமில். டைமண்ட் எப்போ கேட்டிருக்காங்கன்னா லேட்டஸ்ட்டு. ஸோ நம்ம இப்போ 2025 எழுதினவங்களுக்கு தெரியும், 2025 எக்ஸாம் எழுதினவங்களுக்கு தெரியும் டைமண்ட் செக்ஷனோட ஷேப் ஃபேக்டர் வந்து கேட்டிருக்காங்க. கிளியருங்களா? ஸோ இது ஜஸ்ட்டு வேல்யூஸ் தான், நீங்கள் மனப்பாடம் தான் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ இதில் நான் இது மட்டும் உங்களுக்கு, அதாவது ரெக்டாங்கிளுக்கு வேல்யூ எப்படி வந்தது மட்டும் நான் இங்கே சின்னதாக எழுதியே காட்டிடுறேன். ஸோ ரெக்டாங்கிளுக்கு ZP பை ZE கரெக்டுங்களா? ஸோ ZP தான் இப்போ தான் பார்த்தோம் ப்ரீவியஸ் ஸ்லைடில், BD ஸ்கொயர் பை 4 அப்படின்ட்டு. நமக்கு எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் படிச்சிருப்போம். BD ஸ்கொயர் பை என்னன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ZE இஸ் ஈக்குவல் டு I பை Y மேக்ஸ் இதில் ஃபார்முலா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸோ BD கியூப் பை 12 டிவைட் பை D பை 2ன்னு போட்டிருப்பீங்க. அப்போ BD ஸ்கொயர் பை 6ன்னு வரும். BD ஸ்கொயர் பை 6 அப்போனா 6 பை 4. ஸோ இதை தான் நம்ம 1.5 அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் 1.5 இங்கே கொடுத்துருக்காங்க. கிளியருங்களா? ஸோ இந்த 1.5 எப்படி வந்ததுன்ட்டு ZP பை ZE ரெக்டாங்குலருக்கு சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன் 1.5 அப்படின்ட்டு. ஸோ டைமண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2, டைமண்டுக்கு 2. ட்ரையாங்கிளுக்கு தான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு 2.34 இருக்குது. ட்ரையாங்குலருக்கு 2.34. இதை டைமண்டுன்னு சொல்லலாம், சம்டைம்ஸ் ரோம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஷினில் டைமண்ட் தராமல் ரோம்பஸும் கொடுத்துறாங்கன்னு சார் நீங்கள் ரோம்பஸே சொல்லி அப்படிலாம் கேட்காதீங்க. சரிங்களா? டைமண்ட் ஆர் ரோம்பஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஷேப் ஃபேக்டர் 2 தான். ட்ரையாங்கிளுக்கு வரும்போது 2.34 வரிசையாக இருக்குது பாருங்கள். 234 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வரிசையாக இருக்குது 2.34 ட்ரையாங்கிளுக்கு. நெக்ஸ்ட்டு சர்க்குலருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 16/3π இருக்கும். ஆர் அது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1.69 ஆர் 1.7. இந்த 1.69 ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு வாட்டி கேட் எக்ஸாமில் 1.69 தான் ஆப்ஷன் இருக்குது. 1.7மே ஆப்ஷன் இருக்குது. பட் நீங்கள் எதை செலக்ட் பண்ணணுன்னா 1.69 தான் செலக்ட் பண்ணணும். 2 ஆப்ஷனுமே இருக்குது. 1.69 இருக்குது, 1.7 இருக்குது. அப்போ 1.69க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும். ஒருவேளை 1.69 இல்லை அப்படின்ற மாதிரி தான் 1.7 செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் கூட கேட்பாங்க எக்ஸாமில். நீங்கள் டைரெக்டாக மனப்பாடம் பண்ணிவிட்டு 1.7 மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்லையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் 1.7 டிக் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. கேட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு மேபி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். 1.69 ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கொஷினை யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஹாலோ சர்க்குலர் செக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4/π. ஐ செக்ஷன் இருக்கிறதுல லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். என்னது 1.15 ஆர் 1.14.
ஹெச் செக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா சேம் ரெக்டாங்கிளுக்கு என்ன வந்திருக்கோ அதே தான் ஹெச் செக்ஷனுக்குமே வருது 1.5. ஸோ இருக்கிறதுல ஹையஸ்ட் வந்து ட்ரையாங்கிள், லோவஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ செக்ஷன். கிளியர்? ஸோ எந்த இயரில் கேட்டிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ 2019 கேட்டிருக்காங்க ரெக்டாங்கிள் சர்க்குலர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் 2025 எக்ஸாமில் டைமண்ட் ஆர் ரோம்போஸ் வந்து கேட்டிருக்காங்க வேல்யூ. அடுத்த ஸ்லைட் போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அனாலிசிஸ் சால்வ் பண்ணுறதுக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இதெல்லாமே என்னென்னா ஃபாஸ்ட்டாக போக போகிறேன் இந்த பேஸ் பண்ணி, ஏன்னா கொஷின்ஸ் எதுவுமே கேட்கல, ஜஸ்ட்டு கான்செப்ட்னால ஜஸ்ட்டு ஹெட்டிங்ஸை மட்டும் ரீட் அவுட் பண்ணிவிட்டு போயிடுறேன். ஸோ மொத்தம் பிளாஸ்டிக் அனாலிசிஸில் 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஈக்குலிபிரியம் கண்டிஷன், மெக்கானிசம் கண்டிஷன் ஆர் கண்டினியூட்டி கண்டிஷனும் சொல்லலாம். மெக்கானிசம் கண்டிஷனு, நெக்ஸ்ட் ஈல்டு கண்டிஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 3 தியரம் இருக்குது பிளாஸ்டிக் அனாலிசிஸில். ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஆர் லோவர் பவுண்ட் ஆர் சேஃப் தியரம். ஸோ இது ஆல்டர்னேட் நேம்ஸுமே சம்டைம்ஸ் கேட்கலாம். சேஃப் தியரமுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்பர் பவுண்டா இல்லை லோவர் பவுண்டா அப்படின்ட்டு. ஆன்சர் இஸ் லோவர் பவுண்ட். நெக்ஸ்ட் கைனமேட்டிக் ஆர் அப்பர் பவுண்ட் ஆர் அன்சேஃப் தியரம். அன்சேஃப் தியரத்துக்கு இன்னொரு பேர் என்ன? அப்பர் பவுண்ட் தியரம். ஆர் கைனமேட்டிக் தியரத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா அப்பர் பவுண்ட் தியரம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூனிக்னஸ் தியரம். இந்த ஒரு தியரமே என்னென்னா டீட்டெயில்டாக வந்து இந்த தியரமை பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்கேன் அடுத்த ஸ்லைடில். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கண்டிஷன்ஸ் 3 கண்டிஷன்ஸ் இருக்குன்ட்டு. ஈக்குலிபிரியம் கண்டிஷன், அதேமாதிரி மெக்கானிசம் கண்டிஷன், ஈல்டு கண்டிஷன் அப்படின்ட்டு. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒரு தியரத்துலையும் எங்கே அப்ளை ஆக போகுது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோவர் பவுண்ட் தியரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஈக்குலிபிரியம் அண்ட் ஈல்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். வேறஸ் கைனமேட்டிக் வரும்போது பார்த்திங்கன்னா ஈக்குலிபிரியம் அண்ட் கண்டினியூட்டி ஒரு மெக்கானிசம் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். யூனிக்னஸ் தியரமில் 3 கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். கிளியர்? நெக்ஸ்ட் லோடை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி இங்கே சேஃப் தியரம்னு சொல்லியிருக்கோம். லோடுமே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அல்டிமேட் லோடை விட கம்மியாக தான். அதேமாதிரி பிளாஸ்டிக் மூமெண்ட்டை விட அப்ளைட் மூமெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி லோவர் லிமிட் டு த ட்ரூ அல்டிமேட் லோடு வேல்யூ வந்து லோடு வந்து கம்மியாக தான் வரும். இங்கே லோடு வந்து ஜாஸ்தியாக வரும். கைனமேட்டிக் ஆர் அப்பர் பவுண்ட் ஆர் அன்சேஃப்னாவே உங்களுக்கு லோடு வந்து ஜாஸ்தியாக வரும் கொலாப்ஸ் லோடை விட. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது அப்பர் லிமிட்னு சொல்லலாம் டு ட்ரூ அல்டிமேட் லோட். நெக்ஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கம்மியாக வரும். ப்ரீவியஸ் கேஸில் மேக்ஸிமம்ன்றது பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் என்னென்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இது வரைக்கும் இதிலேருந்து கொஷின்ஸ்லாம் எதுவும் கேட்டதில்லை. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் லாங் வீடியோ தான். பட் இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தா தான் உங்களுக்கு அந்த 18 கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களே அது எல்லாமே இந்த அளவுக்கு சிம்பிளாக அப்படின்றது புரியும். நீங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஆர் இந்த தியரி எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா. ஸோ லாஸ்ட்டாக வந்து இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஷின்ஸ்க்கு போயிடலாம். நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு, சென்ட்ரல் கான்சன்ட்ரேட்டட் லோடு. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு லோடு வந்து சென்டரில் இருக்குது. சரிங்களா? லோடு வந்து சென்டரில் இருக்குது. ஸோ இங்கே அல்டிமேட் லோடு ஆர் கொலாப்ஸ் லோடுன்னு சொல்லுவோம், WU. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் காலத்தில் பிளாஸ்டிக் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் காலத்தில் அல்டிமேட் லோடு ஆர் கொலாப்ஸ் லோடு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளி சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா WL/4. சிம்பிளி சப்போர்ட்டருக்கு மூமெண்ட் வந்து WL/4. அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டுக்கு UDL இருந்ததுன்னா WL²/8. ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலே படிச்சிருப்பீங்க, WL/4 WL²/8 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வாங்க, சிம்பிளி சப்போர்ட் பார்த்தாச்சு. இப்போ ஃபிக்ஸட் பீம் வித் சென்ட்ரல் கான்சன்ட்ரேட்டட் லோடு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 இருக்குன்னா அப்படியே × 2 போடுங்க, டினாமேட்டரில் 8ன்னு வரும். அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டரில் 8ன்னு இருக்குங்களா, ஃபிக்ஸட் UDLக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 16 வரும். ஃபிக்ஸட் பீமு வித் UDL, இது சிம்பிளி சப்போர்ட்டட் UDL, இது ஃபிக்ஸட் கான்சன்ட்ரேட்டட் லோட். ஸோ கம்பேரிசனுக்காக சொல்கிறேன், சிம்பிளி சப்போர்ட்டட் கான்சன்ட்ரேட்டட் லோடு, ஃபிக்ஸட் பீம் கான்சன்ட்ரேட்டட் லோடு, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ டினாமேட்டரில் 4 இருக்கா, அப்படியே × 2 பண்ணிங்கன்னா 8. ஸோ இங்கே வாங்க கம்பேரிசன், சிம்பிளி சப்போர்ட்டட் ஃபிக்ஸட் பீம் வித் UDL லோடை கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல WL²/8 அது அப்படியே × 2 பண்ணிங்கன்னா 16 வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியருங்களா? நெக்ஸ்ட் வாங்க, ப்ராப்டு கேன்டிலிவர் பீம் வித் சென்ட்ரல் கான்சன்ட்ரேட்டட் லோடு வரும்போது பார்த்திங்கன்னா WL/6. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா MP வேல்யூ. சப்போஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், WUL/4ன்னு இருக்குங்களா, இதை அப்படியே மாற்றி எழுதுங்க. இதுலேருந்து WUவை வந்து கண்டுபிடிங்க. அப்போ 4MP/Lன்னு வருமா, அவ்வளோதான். அதுதான் ஆன்சருங்க. ஜஸ்ட்டு ரீரைட்டிங், அவ்வளோதான். கொலாப்ஸ் லோடுன்னு கேட்டாங்கன்னா அது அப்படியே பிளாஸ்டிக் மூமெண்ட்டில் இருந்து அப்படியே அப்சைட் டவுன் மாற்றி எழுதுங்க. கிளியருங்களா? எல்லாமே அப்படி தான் வரும் உங்களுக்கு.
மொத்தமாக. கடைசியாக வந்து ப்ராப்டு கேன்டிலிவர் யூடிஎலாக இருந்ததுன்னா 11.656 MP/L. கிளியர். ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுறேன் பாருங்கள். ஹைலைட் பண்ணியிருக்கிறதுலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. நம்ம நோட்ஸில் எப்போவுமே ஹைலைட் பண்ணியிருக்கிறதுலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான், சரிங்களா? நீங்கள் தனியாக போய் ரெஃபர் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. பட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை எப்போவுமே கோத்ரூ பண்ணுறது நல்லது. ஏன்னா எல்லா ஏஇ எக்ஸாம்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா 30% கொஷின்ஸ் வந்து எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ ரிப்பீட் கொஷின்ஸே 30% வந்து கேரண்டியாக வந்துடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை தரோவாக கோத்ரூ பண்ணணும். கிளியருங்களா? நீங்கள் அதை தரோவாக கோத்ரூ பண்ணணுன்னா ஃபஸ்ட் நோட்ஸை வந்து படிக்கணும். நோட்ஸை படித்தா மட்டும்தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை மட்டுமே நீங்கள் பைஹேட்டோ பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸாமில் ஏதாவது ட்விஷ் பண்ணி கேட்கும்போது கண்டிப்பாக என்னென்னா தப்பு பண்ணுறதுக்கு ஸ்கோப் வந்து ஜாஸ்தி. என்ன மாதிரி சப்ஜெக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் ஸ்ட்ரக்சரல் சப்ஜெக்ட்ஸில் வந்து கண்டிப்பாக என்னென்னா ட்விஷ் பண்ணி கேட்கும்போது தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறதும் இதுதான் டஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுதான் நீங்கள் தியரி எந்த அளவுக்கு கான்செப்சுவலாக படிக்கின்றதை பொறுத்து தான். நெக்ஸ்ட்டு, ஸோ இது பார்த்தாச்சுங்களா? ஸோ இதில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் சென்ட்ரல் கான்சன்ட்ரேட்டட் லோட் இது எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 கேட்டிருக்காங்க ஏஇ எக்ஸாமில். ஃபிக்ஸட் யூடிஎல் வந்து பார்த்திங்கன்னா 2018 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்டு கேன்டிலிவர் இது தான் வந்து 2 வாட்டி கேட்டிருக்காங்க. கான்சன்ட்ரேட்டட் லோட் இருக்குல்ல, ப்ராப்டு கேன்டிலிவர் இது வந்து 2023 கேட்டிருக்காங்க, 2019 கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை காட்டிடுறேன், சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னாவே தெளிவாக புரியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்பிளே ஆகுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் பிளாஸ்டிக் அனாலிசிஸ். இது ஆக்சுவலி என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்லெட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப் கீழே லிங்க் வந்து தரேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து புக்லெட் இது டோட்டலாக 1998 இப்போ வரைக்கும் 2025 வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே டாபிக் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டாபிக் வைஸ், யூனிட் வைஸ் கிடையாது, டாபிக் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். இது இன்னும் அட்வான்டேஜ் உங்களுக்கு டாபிக் வைஸாக இருக்கும்போது. இப்போ பாருங்கள், பிளாஸ்டிக் அனாலிசிஸ் படிச்சிட்டிங்களா, அதுக்கான கொஸ்டின்ஸை பார்க்க போகிறீங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் சப்ஜெக்டில் பிளாஸ்டிக் அனாலிசிஸ் தேடுறதை விட டேரெக்டாகவே உங்களுக்கு பிளாஸ்டிக் அனாலிசிஸ் இங்கே இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த கொஷின்ஸ் எல்லாமே 1 by 1 பார்க்கலாம். அதே மாதிரி நோட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களும் நோட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அதுக்குமே லிங்க் கீழே தரேன், சரிங்களா? நோட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப பல்காலாம் இருக்காது. எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அப்படின்ற மாதிரி தான் கண்டென்ட் இருக்கும். நீங்களே இப்போயே பார்த்துருப்பீங்க, எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அப்படி தான் கொடுத்துருப்போம் நோட்ஸு. அங்கங்கே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும், அதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சில வாட்டி என்னென்னா ட்விஷ் பண்ணி கேட்குறது, இல்லை டஃப்பாக ஏதாவது கேட்டாங்கன்னா, ஸோ அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் தராது. ஸோ இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே கிளியர் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் சைட் பை சைடு ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தியரி சொல்லி கொடுத்துட்டேன். அந்த தியரியை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸே இருக்க போகுது. ஸோ MAWS கொஷின்ஸுமே இருக்குது இதில். MAWS ஆல்ரெடி அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாமே செமிஸ்டர் லெவலில் கேட்டிருந்தாங்க கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிஎன்பிசியில் அந்தளவுக்கு டஃப்பாக கேட்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதே பெட்டர். நீங்கள் ஒருவேளை டிஎன்பிசி ஏஇ எக்ஸாம் அட்டன் பண்ணுற கேண்டிடேட்டாக இருந்தால் MAWS கொஷின்ஸ் வேணால் பாருங்கள். பட் அது தெரியலனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன். பாருங்கள், பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் ஆஃப் எ ரெக்டாங்குலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிள் ZP டெரைவ் பண்ணியே காட்டியிருந்தேன், BD ஸ்கொயர் பை 4 அப்படின்ட்டு. அதுவே ZEனா BD² 6 அப்படின்றது பார்த்துருந்தோம். இந்த ரெண்டும் ரேஷியோ எடுக்கும்போது தான் ஷேப் ஃபேக்டர் வேல்யூ எவ்வளோ வந்தது, ரெக்டாங்கிளுக்கு 1.5ன்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் என்னது, பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் தான் கேட்குறாங்க. அப்படின்னா BD² by 4 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இன்னொரு கான்செப்ட் இது பார்க்கல, இது ஒரே ஒரு ஸ்லைடு இருக்குது லாஸ்ட்டில் மிஸ் பண்ணிவிட்டேன், அதையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஓகே, இந்த ஸ்லைடுக்கு அடுத்து இன்னொரு ஸ்லைடு இருக்குது. இதுதான் லாஸ்ட் ஸ்லைடு, சரிங்களா? இந்த சாப்டரில் இதையும் பார்த்துலாம், ஏன்னா இதை மிஸ் பண்ணிவிடக்கூடாது. இதை பேஸ் பண்ணியும் கொஷின்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் ரிக்வயர்டு ஃபார் எ மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடண்டன்சி என்ன இருக்கோ அதை விட ஜாஸ்தி ஒன்று இருக்கணும். இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க, இதுக்கு ரெடண்டன்சி வேல்யூ டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 0.
அப்போனா இதில் நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ச்சஸ் ரிக்வயர்டு, அதாவது இது கொலாப்ஸ் பண்ணணும் இல்லை மெக்கானிசம் மாதிரி ஃபார்ம் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஸோ டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி விட ஜாஸ்தி ஒன்று இருக்கணும். அதாவது இந்த இடத்துல ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டிஐ வேல்யூ டிஐனாலும் ஆர்னாலும் ஒன்று தான். 0+1 அப்படின்னும்போது நமக்கு 1 வரும். அப்போனா இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஃபெயில் ஆகணும்னா, இப்போ சப்போஸ் கான்சன்ட்ரேட்டட் லோடு அக்கர் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஹிஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகும். பிளாஸ்டிக் ஹிஞ்சு. அதுதான் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் ரிக்வயர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு ஆன்சர் வந்து 1. பட் அந்த மாதிரி கேட்காம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேரக்ட் ஃபார்முலாவே கேட்பாங்க. சரி சார், சிம்பிளி சப்போர்ட் பீம் சொல்லிட்டீங்க, அதுவே கேன்டிலீவர்னால் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கேன்டிலீவரில் நமக்கு தெரியும் இதுக்குமே டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி வேல்யூ 0 தான். அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்ச்சஸ் பிளாஸ்டிக் இன்ச்சஸ் ரிக்வயர்ட் டு ஃபார்ம் எ மெக்கானிசம் வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 0+1 போட்டிங்கன்னா 1 வரும். அப்போனா அந்த 1 எங்கே வரும்னா கரெக்டாக லோட் ஆக்ட் ஆகுது பாருங்கள், அங்கே வராது. எங்கே வரும்னா ஃபிக்ஸட் எண்டுக்கிட்ட தான் வரும். இதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஹிஞ்சஸ் வந்து எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு உங்களுக்கு தியரியே கொடுத்துருந்தேன் ஸ்டார்டிங்கில். இதுதான் இந்த தியரி படி தான் ஹிஞ்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கிளியருங்களா? அண்டர் த கான்சன்ட்ரேட்டட் லோடு இல்லை அட் த ஃபிக்ஸட் சப்போர்ட். நெக்ஸ்ட் வாங்க. இது ஃபஸ்ட் ஒன் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் வாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமே கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் டிகிரி ஆஃப் ரிடண்டன்சி வந்து செகண்ட் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2ன்ற வேல்யூ வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி 2+1 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 3. அதுதான் நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ச்சஸ் ரிக்வயர்ட் டு ஃபார்ம் ஏ மெக்கானிசம். நெக்ஸ்ட் வாங்க, லாஸ்ட் கான்செப்ட். நம்பர் ஆஃப் பாசிபிள் இண்டிபெண்ட் மெக்கானிசம்ஸ். ஸோ இண்டிபெண்ட் மெக்கானிசம்ன்றது இங்கே பீம் மெக்கானிசம், ஸ்வே மெக்கானிசம், ஸோ இது தான் சொல்கிறாங்க இண்டிபெண்ட் மெக்கானிசம் அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாசிபிள் பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் மைனஸ் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 - 2 அப்படின்னா ஆன்சர் வந்து 2. அவ்வளோதான். நம்பர் ஆஃப் பாசிபிள் இண்டிபெண்ட், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிபெண்ட் மெக்கானிசம்ஸ் வந்து எத்தனை நம்பர்ஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் பாசிபிள் பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் மைனஸ் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி. ஸோ பிஹெச்னு எங்கேயாவது எழுதுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை பிளாஸ்டிக் ஹிஞ்சுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு போயிடலாமா? ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னாவே ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து எக்ஸாமுக்கு சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட் தான், சரிங்களா? ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சில பேர் ஸ்கிப் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னாவே கிரேட். ஸோ இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி சப்ஜெக்ட் பியில் வந்து பெருசாக வந்து அந்தளவுக்கு டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை இவங்க பெருசாக கற்றுக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே டஃப்பாக ஃபீல் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு இந்த டாபிக், அதுவும் பிளாஸ்டிக் அனாலிசிஸ்ன்ற டாபிக் வர்த்து கிடையாது, சரிங்களா? அந்தளவுக்கு டஃப்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஸோ இன் பிளாஸ்டிக் அனாலிசிஸ் வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் மெக்கானிசம்ஸ்? இப்போ தான் பார்த்துருந்தோம் இண்டிபெண்ட் மெக்கானிசம் அப்படின்ட்டு. ஸோ இண்டிபெண்ட் மெக்கானிசம்ன்றது நம்பர் ஆஃப் பாசிபிள் ஹிஞ்சஸ் மைனஸ் டிகிரி ஆஃப் ரெடண்டன்சி. சிம்பிள் வந்து நம்ம அங்கே ஆர்ன்னு கொடுத்துருப்போம், இங்கே வந்து டீன்னு கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. கிளியர்? நெக்ஸ்ட் வாங்க, ஷேப் ஃபேக்டர். டைமண்டுக்கு 2 டைமண்ட் ஆர் ரோம்பஸ்ன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? 2025 யாரெல்லாம் லேட்டஸ்ட்டாக எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த கொஷின் தெரிஞ்சிருக்கும்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. ஸோ மிடில் லேயர் ஆஃப் a cross section of a flexural beam remains in elastic stage. ஸோ ஆப்வியஸாக எலாஸ்டிக் முடிஞ்சு போச்சு, அங்கே பெருசாக கன்ஃபியூஷன்லாம் இல்லைங்க. நெக்ஸ்ட் வாங்க. ஸோ இது எம்ஏடபிள்யூஎஸ் இப்போதைக்கு நான் இதை அவாய்ட் பண்ணிடுறேன். இதை முடிஞ்சால் ஒரு தனி ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரியே போகிறேன், ஏன்னா இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அண்ட் இது பிளாஸ்டிக் அனாலிசிஸ் கான்செப்டும் கிடையாது, இது ஃபிக்ஸட் பீம் கான்செப்ட் கீழே தான் வரும். நெக்ஸ்ட் வாங்க, கொஷின் நம்பர் 6. ஸோ கொலாப்ஸ் லோட் ஆஃப் எ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஒரு டேபிள் காலம் கொடுத்துருந்த ஞாபகம் இருக்குங்களா? அந்த டேபிள் காலம்லேருந்து வேல்யூ கேட்குறாங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு லோடு வந்து கான்சன்ட்ரேட்டட் லோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து WL/4ன்றது தான் மொமெண்ட்டு, கரெக்டுங்களா? அல்டிமேட் லோட் இன்ட்டு ஸ்பேன் டிவைட் பை 4. இது அப்படியே மாற்றி எழுதுனீங்கன்னா 4 MP/L வரும். லோடு வேல்யூ தானே கேட்குறாங்க, அப்போ 4 MP/Lன்னு வரும். 4 MP/L.
நெக்ஸ்ட் வாங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7. ஸோ நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் hinges necessary or required to form a mechanism or collapse. ஸோ அதுக்கு கேட்குறாங்க. ஆல்ரெடி தெரியும். ஸோ +1 ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வாங்க ப்ராப்டு கேன்டிலிவர். இதுதான் 2 வாட்டி கேட்டிருந்தாங்க சொல்லியிருந்தேன். ஸோ 6 MP/L சென்ட்ரல் கான்சன்ட்ரேட்டட் லோடு கொடுத்துருக்காங்க, ப்ராப்டு கேன்டிலிவர் கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். இங்கே இருக்குது பாருங்கள் டேபிள் காலமே, இதுதான். இந்த டேபிள் காலமில் இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் இது, அதாவது 4 MP/L சிம்பிளி சப்போர்ட் கான்சன்ட்ரேட்டட் லோடு பார்த்தோம்ல அது. ஸோ இந்த டேபிள் காலம் ஒன்று படிச்சிட்டிங்கனாவே முடிஞ்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 4-5 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க இந்த டேபிள் காலம் தான் மட்டுமே. நெக்ஸ்ட் வாங்க பிளாஸ்டிக் ஹிஞ்ச் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுன்றது கேட்டிருக்காங்க. இன்ஃபைனைட் கர்வேச்சர் ஆர் ரொட்டேஷன் அப்படின்றது தான் வரும். நெக்ஸ்ட் வாங்க ஷேப் ஃபேக்டர்னால் என்ன? ZP/ZE. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு ஷேப் ஃபேக்டர் கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் 1.5. நெக்ஸ்ட்டு இதுதான் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். ZP/ZE. ரெக்டாங்குலருக்கு ZP, இதுவே ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா? இது மட்டுமே ஒரு தனி கொஷின் மாதிரி கேட்டிருந்தாங்க. ரெக்டாங்குலருக்கு ZP வேல்யூ எவ்வளோ, BD²/4. இது எப்படி வந்ததுன்னு டிரைவ் பண்ணியே காட்டியிருந்தேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வாங்க ரேஷியோ ஆஃப் த இது என்னென்னா ஃபிக்ஸட் பீம் கான்செப்ட் இங்கே மிஸ் ஆகி வந்திருக்கு. இது பிளாஸ்டிக் அனாலிசிஸ் கான்செப்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வாங்க சர்க்குலர் செக்ஷனுக்கு ஷேப் ஃபேக்டர் 1.69 சொல்லியிருந்தேன் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஆர் 1.7 கேட்டில் கூட இது கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராப்பர் கேண்டில் இதுதான் பாருங்கள் 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. 6 MP/L கான்சன்ட்ரேட்டட் லோடு. நெக்ஸ்ட் எலாஸ்டோ பிளாஸ்டிக் ஜோன் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு கான்சன்ட்ரேட்டட் லோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ L/3 சாரி. அதுவே யூடிஎல் லோடுனா என்ன பார்த்துருந்தோம்? L/√3 பார்த்துருந்தோம். இது வரைக்கும் கேட்கல, இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்த எக்ஸாமில். நெக்ஸ்ட் வாங்க ஃபிக்ஸட் பீமு யூடிஎல் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் பீமு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா நமக்கு ஜென்ரலாக சிம்பிளி சப்போர்ட்டட் யூடிஎல்னா WL/8ன்னு தெரியும். அதுவே ஃபிக்ஸட் பீம்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? டினாமினேட்டரில் *2 போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். 16W என்ன கேட்டுறாங்க? கரெக்டாக தான் கேட்டிருக்காங்களா? அவ்வளோதான், மேட்ச் ஆகுது பாருங்கள். ஆப்ஷன் சி மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் வாங்க ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் 2 கொஷின் தான். திருப்பி பாருங்கள் ஷேப் ஃபேக்டர் 2 வாட்டி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா தியரி டிஸ்கஸ் பண்ணும்போது. ஸோ இது ஆல்ரெடி ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. எப்போ கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப் ஃபேக்டர் ஸோ 2023 கேட்டிருந்தாங்க. இப்போ 2018. ஸோ 2 வாட்டி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை பாருங்கள் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வாங்க ப்ராப்பர்டு கேன்டிலிவருமே சென்ட்ரல் கான்சன்ட்ரேட்டட் லோடு ரிப்பீட் ஆகிருக்கு கொஷின்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லோட் ஃபேக்டர். ஸோ லோட் ஃபேக்டர் வந்து சிம்பிள் Qன்னு சொல்லுவோம். ஸோ Q = S, அதாவது ஷேப் ஃபேக்டர் இன்ட்டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ ஐ திங்க் ஸோ டோட்டல் 18 கொஷின்ஸுமே கவர் பண்ணியிருக்கோம். பட் அது 2 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் பீம் கான்செப்டை பேஸ் பண்ணியிருந்தது. ஸோ டோட்டலாக 16 கொஷின்ஸ்னு எடுத்துக்கோங்க. ஸோ 16 கொஷின்ஸுமே கவர் பண்ணியாச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நீங்களே பார்த்தீங்க. தியரி படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. கிளியர்? ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் கீப் ப்ரிப்பேரிங். உங்களுக்கு இந்த மெட்டீரியலோ அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்லெட்டோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.